அடியாட்களை விட்டு எனக்கு எதிராக ஊடகத்துல விமர்சனம் பண்றாரு. நீங்க துணிச்சலா களத்துக்குள்ள நின்று இருக்கணும். களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல சீமான் வளர்றாரு. காளியம்மாள் விலகல் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்திச்சு. காளியம்மாள் விலகுனது நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவா இல்லையா? இதுல ஜெகதீச பாண்டியன் எங்க வந்தாரு, காளியம்மாள் எங்க வந்தாங்க, வெற்றிக்குமார் எங்க வந்தார். வெற்றிக்குமார் நல்ல ஆர்கனைசர், ஜெகதீச பாண்டியன் நல்ல நிதானமான சிந்தனையாளர், காளியம்மாள் பாப்புலர் ஆனவங்க. அவங்களை யாரையும் நான் குறை சொல்லல. சீமான் வளர்றது எடப்பாடிக்கு டிஃபால்ட் ஆல, என்டிஏக்கு டிஃபால்ட் ஆல. இதை வந்து சீமான் இருந்து யாரும் பறிக்க முடியாது. எடப்பாடிக்கு போட்டு என்ன வரதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அது வேஸ்ட். அதோட களத்துக்குள்ள நின்று போர் புரியக்கூடிய சீமானுக்கு போல்டா நிற்கிறாரு, தமிழ் தேசியம் நிற்கிறாரு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் மாதிரி நிற்கிறாரு, நம்ம சமங்களுக்கு அதிக டிக்கெட் தராரு, பொது தேர்தல் ஆதி தமிழரை நிறுத்துறாரு. மொத்தத்துல களத்துக்குள்ள நிற்கிறாரு, களத்தை விட்டு ஓடி போகல. கொள்கையிலிருந்து சீமான் வந்து விலகிறாருன்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஏத்துக்க முடியுமா? அப்படி கொள்கையிலிருந்து விலகிறாருன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நீங்க இடும்பவன கார்த்தியை எடுத்து கேளுங்க. இது இடும்பவன கார்த்தி தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணாவாது கலைஞர் எம்ஜிஆரோட ரெண்டு பெரிய ஹீரோக்களை வலது பக்கம் இடது பக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஆதரவுல வளர்ந்தாரு அண்ணா. சீமான் தானே வளர்றாரு. நான் சொன்னேன் திருவெற்றியூர்ல சீமான் 3வது பேருவாரு, கமலஹாசன் தினகரன் தான் ஃபைட்டிங் கேண்டிடேட். ஆனா சீமான் 8% வாக்கு வரை எடுப்பாரு நான் சொன்னேன். 7% வாக்கு எடுத்தாரு சீமான். எந்த சீமான் எடுத்தாரு? வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மும்மொழி கொள்கையும் தொகுதி பிரதிநிதித்துவத்தையும் வச்சு ஸ்டாலின் அவர்கள் 26ல அடித்தளம் போறதுக்கான வேலையை பார்க்கிறாரோ? தெளிவா தான் போறாரு அவரு. எந்த இது அவருக்கு பலன் அடிச்சோ அதுல போறாரு. பாஜக எதிர்ப்பு அவருக்கு 3 முறை பலன் அடிச்சு. 2019, 2021, 2024 மத்திய அரசு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அவருக்கு பலன் அளிக்குது. அவர் கூட உள்ள கட்சிகள் வந்து காங்கிரஸ் நேரடியா பாஜக எதிர்ப்பு கட்சி, சரி, சிபிஎம் கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்பு, சிபிஐயும் அப்படித்தான், முஸ்லீம் லீக் முஸ்லீம் கட்சிகள், திருமாவளவனும் ஒரு 2001க்கு பிறகு ஒரு 25 வருஷமா பாஜக எதிர்ப்புல தெளிவா இருக்கிறாப்புல. கன்சிஸ்டண்டா கிளாரிட்டியோட ஒரு தெளிவான ஒரு அணியை கட்டமைச்சு அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த இஷ்யூல ஜெயிக்கிறாங்களோ அந்த இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. இது அரசியல் கட்சி தலைவரா வந்திருக்க நடிகர் விஜய் எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சனம் மாதிரி அது மேட்ச் பிக்சிங், நீ ஆடு ப்ரோ, நீ ஊத அவர் ஆடன்னு பரிதாபமா வெளியே இருந்து கமாண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 3 எலெக்ஷன்ல ஜெயித்தது, விக்கிரவாண்டி ஜெயித்தது, ஈரோடு கிழக்குல ஜெயித்தது, உள்ளாட்சியில ஜெயித்தது, எல்லாமே ஒன்னா நின்று அதுல தானே ஜெயித்துட்டு போயிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞர் பெறாத வெற்றிய அந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு தன்னை பெரிய அளவுல பொசிஷன் பண்ணிட்டு தானே போறாரு. நீங்க வந்து கலைஞர் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தாங்க, எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக இருந்தாப்புல, ஜெயலலிதா கலைஞருக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளதான் எதிரி. இது மோடி இன்னி மிகப்பெரிய ஒரு இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு பெரிய நெகிழ்வை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணி ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. இதே தான் சீமானும் 47% கூடிய ஸ்டாலினை எதிர்த்து 8% கூடிய சீமானும் பொசிஷன் பண்ணா அது வளர்ச்சியை கொடுக்குன்னு கரெக்டா போயிட்டு இருக்கிறாரு. இது ஸ்டாலினுக்கு தெரியுது, சீமானுக்கு தெரியுது. உதயநிதிக்கு எதிராக பொசிஷன் பண்றவங்க 15 வருஷத்துக்கு ஒரு அரசியலுக்கு வருவாங்க, அரசியல் களத்துக்கு வருவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்து திரட்டிருக்காரு. 45 கட்சிகளை வந்து அழைச்சிருக்காரு. இது வந்து மக்கள் நலனுக்காகவா இல்ல கட்சிகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா கட்சிகளும் இந்த இஷ்யூக்குள்ள வந்து ஆதரவு தெரிவிச்சுதான் தீரணும். அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் வெற்றி வீரர். ஸோ அவருக்கு அது ஆதரவா இருக்கும். அதிமுக கலந்துக்க போறதில்லை, ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. சீமான் கலந்துக்க போறதில்லை. பட் இஷ்யூக்கு ஸ்டாலினுக்கு முன்னாடியே நான் இந்த இஷ்யூவை பேசியிருக்கேன்னு அவர் கிளைம் பண்றாரு. ஸோ இஷ்யூல எல்லாரும் ஒண்ணுதானே. மக்கள் நலன் வரப்போ பாஜக ஒரு பக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரு பக்கமும் நிக்கிறாங்க. இதனாலதான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல பெருசா இடம் கிடைக்கலையோ? என்னங்க ஒண்ணு பெருசா இடம் கிடைக்கலன்னதெல்லாம் கடந்த காலத்து கனவு. பாஜக கன்னியாகுமரியில அதிமுக டெபாசிட் இழக்க வச்சுட்டு, திருநெல்வேலியில டெபாசிட் இழக்க வச்சுக்கிட்டு, ராமநாதபுரத்துல பாஜக அணி அதிமுக டெபாசிட் இழக்க வச்சிருக்குது. மத்திய சென்னையில பாஜக 2வது வந்திருக்காங்க, தென் சென்னையில 3வது வந்திருக்காங்க. இன்னும் பாஜக அணியில உள்ள என்டிஏ உள்ள பாமகவை கையில எடுத்துடலான்னு எடப்பாடி திணறாரு. 2வது இடத்துக்கு என்டிஏ மேல ஏறி வந்திருக்கு. மோடி ஆட்சி வரும்னு அண்ணாமலை சொல்றாரு, என்டிஏ ஆட்சி அமித்ஷா சொல்றாரு. இன்னொன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்துருக்கு தம்பி. நீங்க அந்த பிரிசனரா பாஸ்டாட்டே இருக்காதீங்க. நீங்க 2.7% எடுத்த பாஜக வேற, 3.7% எடுத்த பாஜக வேற. இப்ப ரெட்டை இலக்கத்துல வந்துட்டு அதிமுக அணிக்கும் பாஜகவுக்கும் 5% தான் தம்பி வித்தியாசம். இல்ல தமிழ்நாடு தமிழ்னு வரப்போ பாஜக ஒரு பக்கம் தானே நிக்குது.
எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் திமுக பக்கம் நிக்குதுல, திமுகவுடைய கருத்தியல் பக்கம் நிக்குது. ஆனா பாஜக வேற பக்கம் நிக்குது. எல்லா கட்சியும் திமுகவோட ஒன்னும் கூட்டணி போக முடியாது. திமுக நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு, நான் மறுக்க வரல. திமுகவுக்கு எதிர் பாஜக அணி வந்துட்டு இருக்குது இல்ல, ஒரு நிலைப்பாட்டுல பாஜக இருக்குது இல்ல, அதுதானே இங்க மேட்ரு. அதுதானே விஜய் வந்து அரசியல் விமர்சகர் மாதிரி ரவீந்திரன் துரைசாமி மாதிரி கமாண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. களத்துல இறங்கி அதை முறியடிக்கிறதுக்கு முடியாம கையேறு நிலையில கமாண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. சோ பிஜேபி அந்த இடத்துக்குள்ள திமுக எதிர்ப்புல பல இஷ்யூஸ்ல வந்து டிஎம்கே வர்சஸ் பிஜேபி வரத்தான் செய்யுது. காளியம்மாள் விலகல் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்திச்சு. காளியம்மாள் விலகினது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவா இல்லையா? நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியில் அவங்க எடுத்த நிலைப்பாடு அவங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கல. ஈரோடு கிழக்குல எடுத்த நிலைப்பாடு அவங்களை எங்களே உயர்த்திட்டு. ஈரோடு கிழக்கு களத்துல தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், முதல்வர் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், முதலமைச்சரின் மகன், நான் தானே வந்த ஒரு ஏழை விவசாயியின் மகன், நாம் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். இந்த பொசிஷன் நீங்க வந்து தமிழ்நாடு கிராமங்கள் வரை கொண்டு போயிட்டாங்க. இதுதான் சீமானுக்கு வளர்ச்சி. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்காதது. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது ஈரோடு கிழக்குல எடப்பாடியும் என்டியும் நிற்காதது. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா கமலஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் விஜய் வேடிக்கை பார்த்தது. அவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் வருவாருன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. விக்கிரவாண்டி எலெக்ஷன், விக்கிரவாண்டி களம் வந்து 1 year 1 year போராட்சி ஆயிட்டு, ராமதாஸ் இல்லாம எடப்பாடியாலே இப்போ வட தமிழகத்துல 3வது பேருங்கிற ஒரு சூழல் அவருக்கு வந்தாச்சு. அப்போ விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வந்து களத்துல நின்ன சீமான் வந்து மக்களால வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறவர் ஆகிறாரு. ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வந்து விஜய் மாதிரி எடப்பாடி கிட்ட விலை பெயர்லாம் நோட்டுக்கும் சீட்டுக்கும் 15 சீட்டுக்கு மேல எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டாரு. அதை வச்சுன்னா பச்சை புழுகு 45 சீட்டுக்கா நாங்க வந்தோன்னு, 15க்கு மேல உங்களுக்கு எடப்பாடி தரமாட்டாரு. அதை வச்சுன்னா 45 நீங்க போய் சொல்றீங்க. சோ இந்த கட்டத்துக்குள்ள சீமான் வந்து ஈரோடு கிழக்குக்குள்ள விக்கிரவாண்டி கொடநாடு கொலை என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல், இது அதிமுக அமைச்சர்கள் அரஸ்ட் ஏன் ஆகல, ஊழல் அதிமுகன்னு அதிமுகவை அடிச்சுதான் அந்த 16% வாக்கு எடுக்கிறாரு. அதே மாதிரி திப்பு சுல்தான், பழனி பாபா இவங்களெல்லாம் சொல்லிதான் 16% வாக்கு எடுக்கிறாரு. இந்த 16ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு உள்ள ஒரு 16. அதிமுகவுக்கு ஈரோடு கிழக்குல வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? திராவிட இயக்கம், தந்தை பெரியார், இன்னும் 2 பாயிண்ட்லையும் அவங்க வந்து ஸ்டாலின் பின்னாடியே போயிடலாம். 1. 2வது பூத்துக்கு வராம இருக்கலாம். 3வது நோட்டாக்கு போடலாம். செல்லூர் ராஜு நோட்டாக்கு தான் போட சொன்னாரு. கேபி முனுசாமி சீமானுக்கு ஓட்டு வரக்கூடாதுன்னு தான் நின்னாரு. அடுத்தால வந்து சுயேட்சைகளை போடலாம். இந்த 4 ஆப்ஷனையும் மீறி சீமானுக்கு விழக்கூடிய ஏற்கனவே இரட்டையில விழுந்த ஓட்டு அதிமுகவுல பலன் இல்லாத ஜாதிகள் ஓட்டு. அது பறையரா இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளரா இருக்கலாம், செங்குந்தரா இருக்கலாம், உடையாரா இருக்கலாம், அகமுடையாரா இருக்கலாம். இந்த ஜாதியில எங்க செகண்ட் லெவல் லீடர் அதிமுக இருக்காங்க காட்டுங்க. 1 year லீடர்களும் வெள்ளாள கவுண்டர் லீடர் தான் அதிமுக இருக்கிறாங்க. அப்போ பலன் இல்லாத ஜாதிகள் அவங்க ஈரோடு கிழக்குல மட்டுமல்ல 234 தொகுதியிலையும் எடப்பாடியால நமக்கு பலன் இல்ல, எடப்பாடி பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக நிக்கல்ல, ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அருந்ததியருக்கு ஆதரவா போயிட்டாரு, எடப்பாடி செங்குந்தருக்கு லீடர் இல்ல, செகண்ட் லெவல்ல வெள்ளாளர் லீடர் இல்ல, அகமுடையார் லீடர் இல்ல, உடையார் லீடர் இல்ல, ஜெயலலிதா இருக்கும் போது உள்ள நிலைமை வேற, இப்போ உள்ள நிலைமை வேறன்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் அவங்க ரெட்டலையை மீறி எடப்பாடியை மீறி தான் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. 5வது ஆப்ஷனுக்கு வராங்கன்னா எடப்பாடியை விட்டுட்டு தான் வராங்க. இந்த 16 தமிழ்நாடு ஃபுல்லா பொருந்தும். இல்ல ஒரு 6000 ஓட்டு நோட்டாவுக்கும் உண்டு, இல்ல அதையும் கிளைம் பண்றாங்களா அவங்க? அதைத்தான் சொல்றேன். நோட்டா ஆப்ஷனை மீறி சீமானுக்கு போடுறவங்க அதிமுக பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள். அவங்க ஈரோடு கிழக்குல மட்டுமில்ல 234 தொகுதியிலையும் சீமானுக்கு 2026 போடுவாங்க. 1% ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடுத்த சீமான் எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபிஷரி காஸ்டோட ஓட்டை எடுத்துதான் 8க்கு வந்திருக்கிறாரு. இப்ப விக்கிரவாண்டியில நாங்க ஈரோடு கிழக்குல நிற்காதனால சீமான் பெரிய அளவுக்கு அதுல உயர்ந்து போவாரு. இன்னொன்னு பாஜக ஓட்டு பி டீம் எல்லாம் சொல்றாங்க. என்டிஏ நிக்காதது என்டிஏக்கு பலகீனம். அண்ணாமலை என்டிஏ அன்புமணியை கேண்டிடேட்டா விக்கிரவாண்டில அனௌன்ஸ் பண்ணது பெரிய பலம், இங்க நிக்காதது பலகீனம். இது கூட தெரியாம பிஜேபிக்கு பி டீம்னு சொன்னா அவங்க கருத்து குரல் சொல்லுவாங்களா? சீமான் ஜம்ப் பண்ணி மேல போயிருவாருங்கிற வைத்தறிச்சல்ல ஏதாவது சொல்லி தடுக்க முடியுமான்னு பாக்குறவங்கள சொல்லவா? என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லி ஓட்டு எடுக்காரு? திப்பு சுல்தான ப்ரொஜெக்ட் பண்றாரு.
பழனி பாபாவும் பாரதியாரும் தமிழருங்கிறாரு. தடா ரஹீம் பிரச்சாரத்தை முன்னிறுத்துறாரு. காயிதே மில்லத் சாஹிப் கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் பேர சொல்லி வாக்கெடுக்கிறாரு. அப்போ அவர் அங்க மாட்டரட்சியை பற்றி பேசுறாரு. பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. சோ இந்த விழுந்த 16% ஓட்டும் 214 தொகுதியிலும் சீமானுக்கு விழதுக்கு வாய்ப்புள்ள இதுதான். அவரும் இடைத்தேர்தலில் 16னா பொது தேர்தலில் இதையும் தாண்டி வருவோம்னு ரொம்ப கான்பிடண்டோட போறாரு. களத்துக்குள்ள வராத விஜயும் களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியும் கமலஹாசனும் தினகரனும் சீமான வளர்த்து விட்டது மாதிரி இப்போ வளர்த்து விட்டுருக்காங்க. அதுல என்டிஏக்கும் சீமான வளர்த்த பங்கு ஈரோடு கிழக்குக்குள்ள இருக்குது. இது கள அரசியல் தெரிஞ்சவங்க, கள நிலவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இல்ல களத்துக்குள்ள சீமான் இருக்காரு, மாற்று கருத்து இல்ல. ஆனா முக்கிய பிரமுகர்கள் வெளியேறிட்டாங்கன்னு கேட்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேட்கறப்ப முக்கிய பிரமுகர்கள் யாருமே முக்கிய பிரமுகர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. காளியம்மாள் அவர்களோ, வெற்றிக்குமார் அவர்களோ, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களோ முக்கிய பிரமுகர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவங்கள நான் சொல்ல வரல. அவங்கள பற்றி நான் கமெண்ட் விடல. 1.5% தான் சீமான் வந்து விக்கிரவாண்டியில எடுத்தாரு. விக்கிரவாண்டியில கௌதமன் வண்டியார் நின்னாரு. ஒரு முதலியார் கேண்டிடேட்டை விட்டு கௌதமனோட ஒரு 3 மடங்கு ஓட்டு எடுத்தாரு. அந்த 1.5% ஓட்டு எடுத்தவரு நாங்குநேர்ல நிற்கும் போது 2% ஓட்டு தான் எடுத்தாரு. ஐயா எம் நடராசனால குண்டாஸ் ஆக்ட்ல கைப்பட்ட தம்பி ஹரிநாடார் அவர் வந்து 2.5% ஓட்டு எடுத்தாரு. ஊடகம்லாம் ஹரிநாடாரோட தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு குறைவு, ஹரிநாடாரோட தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு குறைவு, ராஜீவ்காந்தியை நாங்க தான் கொன்னு சொன்ன சீமானுக்கு ஹரிநாடாரோட ஓட்டு குறைவுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 2-1 எடுத்த சீமான் வெள்ளூர்ல ஒரு 2.6 தான் எடுத்தாரு அந்த பார்லிமெண்ட்ல. கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி 6.8% எப்படி எடுத்தாரு? களத்துக்குள்ள நின்னாரு, எடுத்தாரு. இதைத்தான் நான் நியூஸ் 7 தொலைக்காட்சியில காந்தராஜ் வந்து ஒரு ஆண்டி சீமான், ஆண்டி நாடாரும் கூட, அவரு ஆண்டி நாடாரும் கூட ஆண்டி சீமானும் சேர்ந்து வருது. அதுல ஜாதிய உணர்வோட தான் அவர் இருக்கிறாரு. தப்பு இல்ல, அது அவருக்கு உணர்வு. அப்போ அவரு சீமான் திருவெற்றியூர்ல நாடாருங்கிறதுக்காக நிற்கிறாருன்னு அவர் சொன்னாரு. நான் சொன்னேன் திருவெற்றியூர்ல சீமான் 3வது பேருவாரு. கமலஹாசன் தினகரன் தான் ஃபைட்டிங் கேண்டிடேட். ஆனா சீமான் 8% வாக்கு வரை எடுப்பாருன்னு நான் சொன்னேன். 7% வாக்கு எடுத்தாரு சீமான். எந்த சீமான் எடுத்தாரு? விக்கிரவாண்டியில 1ஐயும் நாங்குநேர்ல ஹரிநாடாருக்கு கீழையும் போனவர் எடுத்தாரு. அதே நாங்குநேர்ல ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டு 9% ஓட்டுக்கு சீமான் போனாரு. நான் எல்லாமே டேட்டாவோட தான் பேசுவேன். எந்த ஜாதி மேல எனக்கு இதெல்லாம் கிடையாது. நியாயத்துக்காக நான் கரெக்டா பேசக்கூடிய ஆளு. அப்போ 1-2 எடுத்த சீமான் கமலஹாசனும் தினகரனையும் தாண்டி போனாருன்னா அவங்க களத்தை விட்டு ஓடிட்டாங்க. விக்கிரவாண்டி களத்தை எடப்பாடி விட்டு ஓடுனதும், ஈரோடு களத்தை எடப்பாடி விட்டு ஓடுனதும், இத்தனைக்கும் களத்தை விட்டு கோலத்தனமா ஓடிட்டு அடியாட்களை விட்டு எனக்கு எதிராக ஊடகத்துல விமர்சனம் பண்றாரு. நீங்க துணிச்சலா களத்துக்குள்ள நின்று இருக்கணும். களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல சீமான் வளர்றாரு. விக்கிரவாண்டி பொறுத்தளவுல நான் வன்னியர் கம்யூனிட்டிஸ் மத்தியில சீமானுக்கு ஒரு செல்வாக்கு பெருகுது. சீமான் களத்துல நின்னாரியா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும். அது 10.5க்கு மேல இருந்தா 10.5க்கு மேல கொடு, குறைவா இருந்தா குறைச்சு கொடுன்னு ஒரு கருத்தை சொன்னார். இதை கூட சொல்ல முடியாம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிறது நான் வன்னியர் கம்யூனிட்டிஸ் மத்தியில நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வன்னியர்கள். மற்ற நீங்க உடையார் தலைவர்களோ அகமுடையார் தலைவர்களோ அங்கெல்லாம் யாரும் 2ஆம் கட்டத்துல காட்ட முடியாது அதிமுகவுக்குள்ள. சோ அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து பரையர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து சீமான் நின்னாயா போல்டா நின்னாயான்னு எடப்பாடியோட அந்த இடத்துக்குள்ள பாக்குறாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலயும் சீமான் நின்னாயான்னு சொல்லக்கூடிய எடப்பாடி வீழ்ந்தா பரவாயில்ல, நம்ம ஜாதிக்கு எடப்பாடியால எந்த லாபமும் இல்ல, அதனால நம்ம சீமானுக்கு போடுவோம்னு 234 தொகுதியிலும் திங்க் பண்ணக்கூடிய மக்கள் தான் ஈரோடு கிழக்குலயும் போட்டான். அதனால ஈரோடு கிழக்குல சீமான் எடுத்த ஓட்டு, அது இடைத்தேர்தலில் கடுமையான இடத்துல எடுத்த ஓட்டு 234க்கும் பொருந்தும் நான் சொல்றேன். இதுலதான் சீமான் வளர்றாரு. இதுலதான் கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினாரு. இதுலதான் எடப்பாடிய வந்து நான் வெள்ளாள கவுண்டர்கிட்டையும் நான் வன்னியர்கிட்டையும் பலகீனப்படுத்தி வளர்றாரு. எடப்பாடி கட்சியில உடையார், அகமுடையார், வெள்ளாளர், செங்குந்தர்லாம் செகண்ட் லெவல் லீடரே இல்ல. அப்போ அந்த சமூக மக்கள்லாம் எடப்பாடிக்கு போட்டு என்ன வரதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அது வேஸ்ட். அதோட களத்துக்குள்ள நின்று போர் புரியக்கூடிய சீமானுக்கு போல்டா நிற்கிறாரு, தமிழ் தேசியம் நிற்கிறாரு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் மாதிரி நிற்கிறாரு, நம்ம சமூகங்களுக்கு அதிக டிக்கெட் தராரு, பொது தேர்தல் ஆதி தமிழரை நிறுத்துறாரு. மொத்தத்துல களத்துக்குள்ள நிற்கிறாரு, களத்தை விட்டு ஓடி போகல, மக்களோட மக்களுக்காக நிற்கிறாருன்னு ஓட்டு வருது. இதுல ஜெகதீஷ் பாண்டியன் எங்க வந்தாரு, காளியம்மாள் எங்க வந்தாங்க, வெற்றிக்குமார் எங்க வந்தார். வெற்றிக்குமார் நல்ல ஆர்கனைசர், ஜெகதீஷ் பாண்டியன் நல்ல நிதானமான சிந்தனையாளர், காளியம்மாள் பாப்புலர் ஆனவங்க. அவங்களை யாரையும் நான் குறை சொல்லல. சீமான் வளர்றது எடப்பாடிக்கு டிஃபால்ட் ஆல, என்டிஏக்கு டிஃபால்ட் ஆல. இதை வந்து சீமான் இருந்து யாரும் பறிக்க முடியாது.
விஜய் களத்துக்குள்ள இறங்கி போலரைசேஷனை காலி பண்ணிருக்கணும். விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடிட்டாரு. களத்துல நின்று சீமான் வளர்றாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி 2021க்கு முன்னாடி சீமான் வளர்ந்தாருன்னா களத்தை விட்டு கமலஹாசன் தினகரனும் வெளியேறினது. இப்ப சீமான் எப்படி வளருவார்னா களத்தை விட்டு ஈரோடு கிழக்குல என்டியையும் இவரு எடப்பாடி பழனிசாமியும் விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமியும் களத்தை விட்டு ஓடுனது சீமானுக்கு வளர்ச்சி. எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனதுனாலதான் 2024 வீழ்ந்த டாக்டர் ஐயா விக்கிரவாண்டியில எழும்பிட்டாரு. நீ டாக்டர் ஐயா இல்லாம வடதமிழ அரசியல் இல்ல. விஜய் எல்லாம் வடதமிழ அரசியல் ஒண்ணுமே இல்ல. விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் டாக்டர் ஐயாவுக்கு போடுவான், பழைய ரசிகர்கள் திருமாவளவன் ரூட்ல ஸ்டாலினுக்கு போடுவாப்புல. விஜய்க்கு ரசிகரா தான் இருப்பானே தவிர ஓட்டரா இருக்க மாட்டாப்புல. விஜய் துணிச்சல் இருந்ததுன்னா நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு பிரசாந்த் கிஷோர் 20% 25% இங்க பீகார்ல கண்டெஸ்ட் பண்ணி 4 இடத்துல நின்று இருக்காருல, விக்கிரவாண்டில நின்று போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். அப்போ போலரைசேஷனை உடைக்கிறதுக்கு களத்துல வந்த சீமான் மக்கள்ல ஒருவன், மக்களுக்காக நிற்கக்கூடியவன், துணிச்சலா நிற்கிறான், வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக நிற்கிறான்னு மக்கள் சீமானை கொண்டாடுவாங்க. களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை ஐயோ ஓடிட்டாருன்னு கமலஹாசன் தினகரன் பாணியில தான் பார்ப்பாங்க. அதனாலதான் விஜய் கமலஹாசன் 2.0 விஜயால சீமானுக்கு கெயினுங்கிறத நான் சொல்றேன். கொள்கையிலிருந்து சீமான் வந்து விலகிறாருன்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஏத்துக்க முடியுமா? அப்படி கொள்கையிலிருந்து விலகிறாருன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நீங்க இடும்பவன கார்த்தியை எடுத்து கேளுங்க. இது இடும்பவன கார்த்தி தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படியே போட்டு எனக்கு வந்து ரவீந்திரன் துரைசாமியும் ரங்கராஜ் பாண்டியவும் தான் வியூக வகுப்பாளர்னு சொல்றாங்க. ரவீந்திரன் துரைசாமியும் ரங்கராஜ் பாண்டியவும் வியூக வகுப்பாளர்ன்றதை ஏத்துக்கிறாங்களா? சீமான் தானே வளர்ந்தவர், சுயம்பா வளர்ந்தவர். அவரோட உழைப்பு பாருங்க. போல்டா போய் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நிற்கிறாருல்ல, இதுதான் சீமான வளர்க்குது. அவருக்கு உழைப்பு, எண்ணம், சிந்தனை, தமிழர் நலம், தமிழர், இந்த மொழி கொள்கைகளை கூட அவர் பேசிட்டாரு பாருங்க. யா மொழி, ஒரு மொழி, தாய்மொழி. ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்தது மொழி கொள்கை? அண்ணாமலையும் பாஜக ஒரு சைடு, மற்றவங்க எல்லாம் மறு சைடு இருந்தது. இப்ப சீமான் என்ன கொண்டு வந்துட்டாரு? நான் தமிழ் சைடு. ஸ்டாலின் ஆங்கிலத்தை பிடிச்சி இந்திய எதுக்குறாரு. அண்ணாமலை 3, ஸ்டாலின் 2, நான் 1, தமிழ் மட்டும்தான் கொண்டு வந்துட்டார்ல. இதை வந்து மக்களோட இருக்கிறாரு, இயல்பா இருக்கிறாரு. அந்த புதுச்சேரியில உள்ள சந்திரன் ஒரு நண்பர் பேசின மாதிரி மக்கள் உடல் மொழியில பேசுறாரு, மக்களோட வார்த்தைகளை பேசுறாரு, மக்களோட கனெக்ட் ஆகுறாரு. அந்த திறமையில அவர் வளர்ந்துடுறாரு. என் சகோதரன் எனக்குள்ள அறிவு, என் கொள்கைக்கு மாறுபாடு இல்லாம சீமானுக்கு பயன்படுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என் சகோதரன் சீமான் அது இல்லைன்னு ஆயிர முடியாது. தொடர்ந்து ஆலோசனை சொல்றீங்களா அவர் சொல்ற மாதிரி? எங்க அவர் தானே சுயம்பா வளர்ந்தவருங்கிறத நான் சொல்லிட்டு தானங்க சொல்றேன். எனக்குள்ள நாலேஜ் ஒர்க்கும் கான்டாக்டும் என் சகோதரனுக்கு பயன்பட்டா அதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, வருத்தம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி பாண்டே அவரோட வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டத்துல உதவுனவர். அதை அங்கீகரிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரே தவிர பயங்கரமான ஒரு திறமையும் புத்தி கூர்மையும் மக்கள் உணர்வையும் தெரிஞ்ச ஒரு தலைவர் அல்லது அண்ணாவாது கலைஞர் எம்ஜிஆரோட 2 பெரிய ஹீரோக்களை வலது பக்கம் இடது பக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஆதரவுல வளர்ந்தாரு அண்ணா. சீமான் தானே வளர்றாரு. சோ சீமானுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலையும் போட்டியிடுறது, 214 போட்டியிடுறது.